அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு சைது வீவ் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் விலாக். கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வேலையில் சேர்ந்து 3வது நாள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, மிஸ்ஸைமீருக்கு வந்திருக்கிறேன். ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு இதுக்காக வேண்டி நம்ம கேம்பில் உள்ளவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். நமக்கு வேலை என்ன அப்படின்னாக்கா, கேம்புக்குள்ளே தான் வேலை, சரியா? அதுபோக வெளியில் ஏதாவது வேலை கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, நம்ம வெளியில் போயிட்டு வேலை செய்கிறது மாதிரியே இருக்கேன். வேலை செய்கிறது மாதிரினா வெயிட்டை தூக்குறது கிடையாது. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி இதுகள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலைகளை நான் பார்த்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறேன். இன்றைய பொழுது நல்ல பொழுதாக போய்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும். இப்போது நம்ம ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டோம். நீங்கள் எல்லாருமே என்கிட்ட எல்லாருமேனாக்கா சம்படி கொஞ்சம் பேர் கேட்குறீங்க, இந்த மாதிரி எனக்கு வேலையை வாங்கித்தாங்க அப்படின்னு எதையுமே பேச மாட்டேங்கிறீங்க. எனக்கும் ஒரு வேலை வாங்கித்தாங்க, எனக்கும் ஒரு விசா அனுப்பி விடுங்க, எனக்கும் ஒரு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் நான் பொறுமையாக உங்ககிட்ட சொல்கிறேன், சரியா? நான் ஒருத்தவங்க கிட்ட போய் எனக்கு வேலையை வாங்கித்தாங்க, எனக்கு போய் விசா அனுப்பி விடுங்க அப்படிலாம் நான் யார்கிட்டையுமே சொல்ல கிடையாது. என்னுடைய முயற்சியில் அங்கிட்டு இங்கிட்டு நான் தேடி அலைஞ்சு திரிஞ்சு நான் வந்திருக்கிறேன். ஸோ அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னாக்கா நிறையா நம்ம வெப்சைட் இதுகள்லாம் இருக்குது, கத்தார் ஜாப் இதுகள்லாம் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக தேடுங்க. தேடாமல் எந்திரிச்சு நடக்காமல் ஓடாமல் நம்ம போய் ஒரு இடத்த அடைய முடியாது. அதை நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த டிஎம்மில் மெசேஜை போய் பார்க்கும் போதெல்லாம் அப்படியே ரொம்ப கவலையாக இருக்குது. ஒரு ஒரு ஹாய்ன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, இல்லை ஒரு என்ன ஏதுன்னு சொல்லாமல் நீங்கள் வாட்டுக்களை விசா அனுப்பி விட்ருங்க எனக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படி நான் யோசிக்கிறேன், என்னடா இது, விசா அனுப்பி விட்ருங்கனாக்கா நான் எங்கேருந்து, நான் யாருக்கிட்ட போய், நான் என்ன போய், எனக்கு ஒன்றும் புரியலை நீங்கள் கேட்குறது. அப்படி இருக்குது கைஸ். நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். உங்கள் கிட்ட நான் எனக்கு ஒரு விசா ஒன்று அனுப்பி விடுங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுடைய மனநிலை? சொல்லி கேட்டு யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் அதை பெருசுப்படுத்தாமல் கூலாக நார்மலாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன். பாருங்கள் என்ன பண்ணுறது. அப்படி இருக்குதுங்க நிலமை. நம்மளுடைய ஃபாலோவர்ஸான நீங்கள் சிலவங்க ஃபாலோ பண்ணாமலே உதவி கேட்குறீங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளையும் மதித்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட ஜாப்பை பற்றி யாராவது வீடியோ போட சொன்னாங்க அப்படின்னாக்கா அப்போது நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் கொடுப்பாங்க. அந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாப் என்ன ஜாபோ அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரியா? அதுபோக இந்த கம்பெனிகளில் இந்த விசா சம்மந்தப்பட்ட இதுகள்லாம் நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம ஃப்ரீலான்ஸ் விசாவில் வந்துட்டோம். இப்போ அவங்கள்ட்ட நம்ம பேமெண்ட் கட்டி நம்ம வர்றோம் அப்படின்னாக்கா அதில் ஒரு வருஷத்துக்கு ஐடி அடித்து கொடுத்துருவாங்க. ஃப்ரீலான்ஸ் விசாவில் நமக்கு ஒரு வருஷத்து ஐடியோட இன்க்ளூடிங்காக வந்துடும், சரிங்களா? அப்போ நம்ம அதுக்குரிய பணம் எவ்வளவோ அதை கட்டிட்டு அப்படியே நம்ம வந்துடுவோம். அதுபோக இப்போ நம்ம உள்ளே ஒரு வேலை உங்களுக்கு செட் ஆகிருச்சு, இப்போ ஐடி அடிக்க தேவையில்லை, வேறு ஒரு கம்பெனி மாறுறீங்க அப்படின்னாக்கா அப்படியே நீங்கள் மாறிக்கிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த இதுகளில் எப்படின்னாக்கா நமக்கு ஐடி அடிக்காமல் விசா சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு சேஞ்ச் முடிஞ்சதுனால தான் நான் ஃப்ரீலான்ஸில் விசாவில் ஐடி அடிக்காமல் நான் சேஞ்ச் ஆகிருக்கிறேன், சரிங்களா? இப்போ நான் இருக்கிற கம்பெனியில். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லா தெளிவாக கேட்டுட்டு வாங்க. அது போக இன்னொரு கொஸ்டின் வேறு கேட்டிருந்தீங்க நம்மள்ட்ட. என்ன கொஸ்டின்னாக்கா, இப்போ நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகி நமக்கு விசா இது எல்லாம் வந்துருச்சு, கத்தாருக்கும் உள்ளே வந்துட்டோம். ஆனால் நமக்கு ஐடி கத்தார் ஐடி அடிக்கிறது நம்ம காசுலேயே அடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக பதில் கொடுக்கணும். கம்பெனியை பொறுத்தளவு நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாக்கா உள்ளே வந்ததில் இருந்து அந்த கம்பெனியுடைய பொறுப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது கத்தார் ஐடி எல்லாமே அந்த கம்பெனி தான் உங்களுக்கு அடித்து கொடுப்பாங்க.
இன்சூரன்ஸு பாக்கி உடைய அக்கமெண்டேஷன் இதெல்லாம் அவங்க கொடுக்குறதா இருந்தால் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அக்கமெண்டேஷனுக்கு வந்து தனியாக சார்ஜ் பண்ணுறது இருந்தால் சார்ஜ் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வாங்கிட்டு நம்ம வெளியில் பார்த்துக்கிற வேண்டியது தான். அந்த மாதிரி இருக்குது. சில கம்பெனியில் ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க, சில கம்பெனியில் ஃபுட்டுக்கும் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க. அதை நம்ம வந்து பார்த்து சமாளிச்சிக்கிற வேண்டியது தான். இப்படி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் தெரியாதனமாக யார்ட்டையும் காசை கொடுத்து ஏமாந்துட்டு தெரிய வேணாம். நிறையா பேர் நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நான் வந்து என்கிட்ட வந்து கத்தார் ஐடியை நீங்கள் அடிச்சுக்கிற சொல்கிறாங்க, கம்பெனியில் இருந்து இப்படி கேட்குறாங்க ப்ரோ, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்தாரில் என்னைகிட்ட கேட்டால் கூட கத்தாரில் இருக்கிற உங்களுடைய ரிலேஷன் யாராவது இருந்தாங்க, உங்களுடைய ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்க அப்படின்னாக்கா ஸோ அவங்கள்ட்டே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கத்தாரில் என்ன மாதிரி ரூல்ஸ் போகுது, எப்படி ரூல்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் வந்து மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். சரியா மக்களே? நீங்கள் கம்பெனிக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா கத்தார் ஐடி அடிக்கிறதுல இருந்து மெடிக்கல் அந்த இன்சூரன்ஸு அது இது எல்லாமே வந்து அவங்க தான் பொறுப்பு, அவங்க தான் பார்த்துக்குருவாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் காசை கொடுத்து மாட்டிக்கிற வேண்டாம். இது நான் உங்களுக்கு வீடியோ மூலிமா சொல்லணுன்னு இருந்தேன், அப்படியே சொல்லியாச்சு. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இங்கே மிசைமரில் நிற்கிறோம். அதுதான் வந்து நம்ம ஏரியாவுக்கு போகிறது, வக்கரா ரோடு. அந்த சைடில் அப்படியே போய் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நேராக போய் கடைசியில் இருக்குது நம்ம கேம்ப்பு. ஆமாம், நம்ம வந்து ஒரு அரபி வீட்டில் முன்னாடி இருக்கும்போது இந்த ஏரியாவுக்கு நான் வந்ததில்லை. பட் அந்த ரோடு வழியாக ஏர்போர்ட்டுக்கு போவேன், இங்கிட்டு வக்கராவுக்கு போவேன், துமாமா போவேன். இப்படி தான் நம்மளுடைய வேலையெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம கம்பெனியில் வந்ததில் இருந்து இப்படி இருக்குது. ஸோ நமக்குரிய பேண்ட், இந்த மாதிரி பேண்ட்டு தான் கொடுப்பாங்க. சேஃப்டி ஷூ இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து எடுத்து போட்டுட்டு டியூட்டியை வந்து பார்க்க வேண்டியது தான். இந்த பஸ்ஸெலாம் வந்து நிற்கிது பாருங்களேன். இந்த பஸ்ஸெலாம் வந்துக்கிட்டு கம்பெனிகளில் இருந்து வந்த பஸ்ஸுங்க தான். ஓகேங்களா? இந்த லேபர்ஸ் இவங்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து மெடிக்கலுக்கு இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் இருந்துச்சுனாக்கா இங்கே வந்து மெடிக்கல் போடுறதுக்கு வருவாங்க. இதுதான் வந்து மெடிக்கலுடைய காம்பவுண்டுக்கு வெளியில் நிற்கிறேன் நான். ஓகேங்களா கைஸ்? இப்போ ஒரு டீ ஒன்று குடிக்கணும். டீ குடிச்சே ஆகணும். கேம்புக்கு போய் தான் குடிக்க முடியுமா, இல்லை இங்கே போகும்போது குடிப்போமா என்று தெரியவில்லை. பார்ப்போம். டீ டைம், அதாவது சாயா டைம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து சாயா குடிக்க வந்தாச்சு. மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எத்தனை மணினாக்கா 5-6 ஆயிடுச்சு. ஆமாம், கேம்பில் இருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இனி அந்த மெசேஜை பார்த்துட்டு நாளைக்கு எத்தனை மணிக்கு டியூட்டியோ அத்தனை மணிக்கு ரெடியாக இருக்கணும் கைஸ். இப்படி தான் நமக்கு வந்து டியூட்டி வந்து மெசேஜ் மூலியமாகவும் ஃபோன் மூலியமாகவும் வரும். அதை அப்படியே பார்த்து அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். ஓகேங்களா? எஸ், இப்போது டியூட்டியை முடிச்சுட்டு வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, இங்கிட்டு வந்து பருப்பு வந்து அவைய போட்டிருக்கிறேன். பருப்பு அவிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே ஏதாச்சும் பருப்பு குழம்பு வச்சு சாப்பிடுவோம். ஆமாம், இப்போ நம்ம வந்து பருப்பு குழம்பு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நாளைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குது. சரிங்களா? சூடு பண்ணி வச்சு சாப்பிட வேண்டியதான். நாங்கள் 2 பேருக்கு வந்து எடுத்துருக்கோம். இது வந்து 3 கிழங்கு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன், 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், 2 தக்காளி, ஒரு 6-7 காணு பச்சை மிளகா, கருவேப்பிலை இல்லை, இருந்தாலும் நம்ம மொட்டை தண்ணி சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லுவாப்புல. அதை தான் இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறேன். பருப்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. கொதிக்கிட்டு குக்கர் என்ன தாங்க வாங்கணும், குக்கரில் போட்டு சாம்பார் வைக்கலாம். இது வந்து சாம்பாருக்கு கத்தரிக்காய், பீன்ஸ் எதுவுமே கிடையாது, ஆனால் சாம்பார். சரியா? உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு மட்டும் சாம்பார் வைக்க போகிறேன். வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேங்களா? இந்த இதில் வந்து பொங்க விடக்கூடாது, லைட்டாக திறந்து விட்டுறேன்னு. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா புழுக்கம் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. இதுதான் கிச்சன் செட்டப்பு. பொங்குது. ஏன்னா பொங்குச்சு அப்படின்னாக்கா அடுப்பில் அப்படியே பிடிச்சிடும். அதனால் வந்து பொங்க விடாமல் நம்ம வந்து வச்சுக்கிறேன்னு. ஸோ இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வாஷ் பேஷன் இருக்குது. இங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது. 4 பேருக்கு இந்த அளவுக்கு ஃப்ரிட்ஜு கொடுத்துருப்பாங்க. உள்ளக்க பாருங்கள், எல்லாமே இருக்குது. டைம் வந்து நமக்கு எப்போவுமே கிடைக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இங்கே தக்காளியெல்லாம் வச்சு வேஸ்ட்டாக போகுது. சரி, எல்லாருமே வந்து வாங்கி வச்சுருப்பாங்க.
அவங்க மற்றவங்களுடைய பொருளை நம்ம தொடக்கூடாது, நம்மளுடைய பொருளை மட்டும்தான் நம்ம தொடுறதுக்கு அனுமதிகள் இருக்குது. ஸோ அதனால் இருக்கிறத வச்சு இன்றைக்கி நான் சாப்பாடு செய்ய போகிறேன். வாங்க செஞ்சு சாப்பிடுவோம். கேம்ப் லைஃப் எப்படி இருக்குது தெரியுமா? சும்மா வேறு லெவலில் இருக்குது கேஸ். நம்ம டியூட்டியை முடித்தோமா, வந்து சமைச்சோமா, ட்ரெஸ்ஸை துவைச்சி போட்டோமா, குளித்தோமா, வீட்டுக்கு போனோம், பேசினோமா அப்படின்னு போய்கிட்டே இருக்கலாம். ஆமாம், நல்லா இருக்குது. இங்கே உள்ள சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் கேஸ். ஓகே, இந்த இடத்த என்றைக்குமே நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும்னா, ஸோ இந்த இடத்துல டஸ்ட்பின் இருக்குது பாருங்கள், இதை வந்து பிடித்துண்டு நமக்கு சரியா, அந்த மாதிரி பிடிச்சி இறக்குறதுக்கு இதுலேயே வந்து நமக்கு மஜ்ஜி பூசத்துக்கு போகிறதுனால நமக்கு கீழேயே வந்து அவான் இருக்குது, அதை வச்சு நம்ம சூடு பண்ணிக்கிற வேண்டியது. இப்படி தான் நமக்கு போய்கிட்டு இருக்குது. என்னடா ஸ்லோவாக பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணிங்க. நமக்கு எனர்ஜி எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல நான் வந்து பேசிக்கிறேன். சரியா கைஸ்? ஆமாம், நிற்க முடியலங்க கிச்சனில், அந்த அளவுக்கு ஊற்றுன்னு ஊற்றுது. போய் டைனிங் ஹாலில் கொஞ்சம் நேரம் நிற்போம். ஆமாம், பருப்பு நல்லா வெந்து முடியட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியாக கொஞ்சம் இறக்கி விட வேண்டியதாக இருக்குது. அப்புறம் தான் வந்து தாளிக்கணும் கைஸ். எல்லா வேலையும் முடித்தாச்சு. சாம்பாரையும் வச்சு இறக்கி கொண்டு வந்து ரூமில் வச்சுட்டேன். இப்போது குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்தாச்சு. இப்போ நான் வந்து எங்கே போகணும் அப்படின்னாக்கா, கடையில் போய் சில ஜாமான்களெல்லாம் வாங்கணும், அதை வாங்கிட்டு வரணும். இதில் வந்து கேரட்டு, பீன்ஸு, கத்தரிக்காய், முருங்கைக்காய் எதுவுமே போடலை. வெறும் உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பருப்பு, அது கூட கொஞ்சம் மசாலாவை போட்டு சாம்பாரை வச்சு இறக்கியாச்சு. ஆனால் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குது. என்னமோ தெரில. சரி, ஓகே, நான் சாப்பிடும்போது அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் போய் கடையில் போயிட்டு ஜாமாங்க வாங்கணும். அது யார் கூட போகிறேன் அப்படின்னாக்கா, நம்ம அர்மன் தம்பி இருக்கான்ல, அவங்களோட தான் போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வரணும். இங்கே தான் பக்கத்தில் தான் தடுக்கி விழுந்தா கடை. இந்த பக்கம் பார்த்தா சூப்பர் மார்க்கெட்டு, இந்த பக்கம் பார்த்தா ரெஸ்டாரண்ட்டு. இப்படி இருக்குது. கேம்பை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். கேம்புக்குள்ளே வந்து எல்லாமே வந்து இருக்குது. ரெஸ்டாரண்ட்டு, சூப்பர் மார்க்கெட்டு, ஜிம்மு, சலூனு, பேங்கு, அதாவது எக்ஸ்சேஞ்சு, இது எல்லாமே இருக்குது. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அமைச்சு வச்சுருக்காங்க. நம்ம போயிட்டு அப்படி பார்த்துட்டு வரலாம். கடையில் போய் இங்கே என்னென்ன ஜாமான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோமே, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? வாங்க போவோம். காய்கறி வாங்க வந்திருக்கிறோம். தக்காளி, வெங்காயம், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்க வந்திருக்கோம். இந்த இருக்குது பாருங்கள். இது எல்லாமே கேம்பில் உள்ளவங்களுக்காக வேண்டி வச்சுருக்காங்க. இதில் கொஞ்சம் இது எடுக்கணும், வெள்ளரிக்காய். பாக்கி இதுகள்லாம் வந்து நம்ம சஃபாரி இதுகளில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதுதான் கடைகள். ஆமாம், இப்போ மணி வந்து கரெக்டாக 10:36. நான் போயிட்டு படுத்து தூங்க போகிறேன். வண்டியை கொண்டு போயிட்டு கேம்ப் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் நிப்பாட்டிட்டு அப்படியே போய் படுத்து தூங்கலாம். சரிங்களா? இன்றைக்கி நான் நிறைய விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்து கவனமாக இது பண்ணிக்கோங்க, வந்துக்கோங்க. ஆமாம், கம்பெனியில் சேஞ்ச் ஆகும்போது ஸோ நல்லா விசாரிச்சுட்டு பார்த்துட்டு சேஞ்ச் ஆகிக்கிங்க. சரிங்களா? அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது. மறக்காமல் நம்ம செய்தி சேனலை பேஜையும் ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நல்ல விஷயங்கள்லாம் வந்து நிறையா நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா கைஸ்? ஓகே, பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் நைட்.